ஆன்மீக அருள்நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம எந்த ஆன்மீக தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், உங்ககிட்ட நான் பகிர போகிறேன் அப்படின்னா, மகா சிவராத்திரி வருது. மகா சிவராத்திரி நம்ம ஏன் கண் விழிக்கிறோம், கண் விழிக்கிறதுனால என்னென்ன மாதிரி பலன்கள், மகா சிவராத்திரி ஏன் ஈசனை வழிபாடு பண்ணணும், இது என்ன கேள்வி. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் தெரியும், நமக்கு படி அளக்கும் பரமன் யார் அப்படின்னா பரமேஸ்வரன். பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணாத நம்ம பார்த்திங்கன்னா வாழறதே வேஸ்ட் அப்படின்றது தான் உண்மை. அதுக்கும் மேலே சிவனை ஏன் வழிபாடு பண்ணணும், சிவன் பாருங்கள் அழிக்கும் கடவுளாச்சே. நிறைய பேர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா ஈசன் அழிக்கும் கடவுள் இல்லைம்மா, அழிக்கும் கடவுளை ஏம்மா நம்ம வழிபாடு பண்ணணும், அதுவும் முக்கியமாக சிவராத்திரி அன்னைக்கு ஏம்மா வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ஈசன் அழிக்கும் கடவுள் அப்படின்றது உண்மைதானா? ஒரு விதத்தில் உண்மை, ஒரு விதத்தில் பாருங்கள் ஈசன் காக்கும் கடவுள். இது என்னம்மா புது கதையாக இருக்கே அப்படின்னா, இது புது கதை இல்லை, ரொம்ப பழைய கதை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த மேரு மலையை பார்த்திங்கன்னா மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பார்க்கடல் அப்படின்றது கடையப்பெற்றது. இது பத்ம புராணம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த பார்க்கடல் கடையும் போது நிறைய விஷயம் வெளியே வந்துச்சு. அதில் பாருங்கள் தன்வந்திரி அந்த அமிர்த கலசத்தோடு வெளியே வந்தார். அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா உச்சைஸ்வரஸ் வந்துச்சு, காமதேனு வந்துச்சு, பூதேவி தாயார் வந்தா. பூதேவி தாயார் வந்ததும் யாராவது அவரை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மகாவிஷ்ணு அவளை ஏற்றுண்டார். கடைசியில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரே வந்தா, ஸ்ரீதேவி வந்தா. அது பல வருடங்கள் யுக யுகங்களாக கடையப்பெற்றது தான் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கடல் அப்படிம்பாங்க. மந்தார மலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடையப்பெற்றது பார்க்கடல் அப்படிம்பாங்க. பொதுவாக மலையை மேரு அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆக இந்த பார்க்கடல் கடையும் போது தாயாரனோட கடைக்கண் பார்வைப்பட்டுச்சா, மகாலட்சுமி தாயாரனோட கடைக்கண் பார்வைப்பட்டுச்சா. அந்த கடைக்கண் பார்வை படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாருங்கள் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தான் பார்க்கடல் கடைஞ்சாங்க இல்லைங்களா. அப்போ தேவர்கள் எத்துணை அழகானவர்கள், ஆனால் அந்த தேவர்களும் அசுரர்களை போல் ரொம்ப பார்த்திங்கன்னா கருத்து, ரொம்ப பார்த்திங்கன்னா கண்களெல்லாம் இருண்டோடி ரொம்ப அசிங்கமாக தெரிஞ்சாங்களாம். அசுரர்கள் அதை விட ரொம்ப கொடுமையாக தெரிஞ்சாங்களாம். தாயாரனோட கடைக்கண் பார்வை பட்ட உடனே அசுரர்களும் தேவர்களைப் போல பொன் மேனி கொண்டு ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா ஆனாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது. இப்போ இது கடைஞ்சி அமிர்தம் அப்படின்றது வந்துச்சு. இது கடைசி கதை. இதுக்கு நடுவில் என்னாச்சு, வாசுகி அந்த வலியை தாங்க முடியாமல் விஷத்தை கக்கறா. வாசுகி விஷத்தை கக்கும்போது ஆழகால விஷம் பயங்கரமாக வரும்போது அத்துணை தேவர்களும், அதாவது உலகத்தில் உள்ள அத்துணை தேவர்களும் 33 கோடி தேவர்களும் கிண்ணரும் கிம்புருடரும் யக்ஷரும் யக்ஷினியரும் தேவலோக கன்னிகைகளும் கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் நாகலோக கன்னிகைகளும் ரிஷிகளும் ரிஷிபத்னிகளும் எல்லாரும் பார்த்திங்கன்னா பயந்து அஞ்சி அப்படியே ஒதுங்க ஓடுறாங்க. அவங்கவுங்க தலை தெரிச்சு ஓடுறாங்களாம். எல்லாரும் எங்கே என்ன செய்வதறியாது திகைக்கிறாங்களாம். அப்போ ஈசன் பாருங்கள் அவன் அழிக்கும் கடவுள் தானே, நம்ம எல்லாருக்கும் அவன் அழிக்கும் கடவுள் தானே சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்ன பண்ணுறான், காக்கும் கடவுள் படைக்கும் கடவுள், அவங்களும் கூட அஞ்சு நடுங்கிறாங்களாம். அப்போ ஈசன்கிட்ட முறையாக இது செய்யலாமா வேண்டாமா, எப்படி செய்யலாம், ஏதா செய்யலாம், எந்தவித ஆலோசனையும் கேட்காம செய்யப்பட்டது தான் இந்த பார்க்கடல் கடையிறது, அமிர்தத்தை எடுக்கிறது அப்படின்றது. அப்போ ஈசன் உலகத்து மக்களை ரட்சிக்கும் பொருட்டு, உலகத்தில் உள்ள புல் புழு பூண்டு அத்தனையும் ரட்சிக்கும் பொருட்டு அந்த ஆழகால விஷத்தை அவன் அருந்துறான். ஆழகால விஷத்தை, வாசுகியினோட விஷம் அத்துணை கொடுமையானது. ஆழகால விஷத்தை அவன் அருந்துறான் மக்களை பேணி காக்கும் பொருட்டு. மக்களை மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஜீவராசிகளையும் பேணி காக்கும் பொருட்டு ஆழகால விஷத்தை அருந்துறா. அருந்து அப்படியே மயக்கும் ஒரு நிலையில் அம்பிகை பார்த்திங்கன்னா அந்த தொண்டையில் இப்படி கை வைக்கிறா. அதனால தான் அம்பிகையை அமுதை நஞ்சாக்கினவள் அப்படிம்பாங்க. அமுதை நஞ்சாக்கினால் அம்பிகை எம் தாய் அப்படிம்பாங்க. ஆக தொண்டையில் வச்சு அந்த தொண்டையிலேயே இருக்கப்பெறா அம்பிகை. அதனால தான் ஈசனுக்கு நீலகண்டன் அப்படின்ற பெயரும் உண்டு. ஆக உலகத்தை காத்த ஒரே கடவுள், காக்கின்ற ஒரே கடவுள். எப்பயுமே நான் உலகத்துக்காகவே பார்த்திங்கன்னா நம்ம நிஷ்டையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுக்கு இந்த சிவராத்திரி எதுக்கு உன்னதமானது அப்படின்னா, ஈசனுடன் ஓரிரவு அப்படின்னு சொல்லலாம், ஈசனுக்காக ஓரிரவு அப்படின்னு சொல்லலாம் இந்த சிவராத்திரி. இந்த சிவராத்திரிக்கு எத்தனையோ கதைகள் இருக்குது. அதில் ஒரு கதை என்ன அப்படின்னா, ஈசன் தினம்தோறும் யுகங்களாக நிஷ்டையிலேயே இருக்கானா மக்களுக்காக, மக்களோட நன்மை பொருட்டு அப்படின்னு. இந்த சிவராத்திரி அன்றைய தினம் ஈசன் கண் துறந்து தன்னுடைய பக்தர்களை பார்க்குறான். பக்தர்களை மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளையும் பார்க்குறான்.
அப்படின்ற ஒரு கதையும் இருக்குது. இதுக்கும் மேலே சிவராத்திரிக்கு எத்தனையோ கதை இருக்குது. சரி, இப்போ பக்தி மார்க்கமாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீ பெருசாக உபவாசம் இருந்து நீ வந்து ஈசனை வழிபாடு பண்ணு, உபவாசம் இல்லாமல் ஈசனை வழிபாடு பண்ணு, ஈசனுடைய பரிபூர்ண அருள் உனக்கு கிடைக்கும். அப்போ சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் ஈசன் அருள் கொடுப்பாரா, மீதி நேரம் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு அப்படி கிடையாது. அதாவது 365 நாளும் நீ ஈசனை சதா சர்வகாலமும் இடைவிடாது தியானிச்சிருக்க. அப்போ எவ்வளோ உனக்கு பலன் கிடைக்கும். மாத சிவராத்திரி 12 மாத சிவராத்திரி நீ வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து ஈசனை வழிபாட்டு பண்ணதுனுடைய பலன் இந்த ஒரு சிவராத்திரிக்கு நீ ஈசனை வழிபாடு பண்ணாலே கிடச்சிடும் அப்படின்றது நிதர்சன உண்மை. அதுக்கும் மேலே ஒரு பெரிய விஷயம் இருக்குது. பிறவா பெருங்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிறவி பெருங்கடலில் நீந்தாமல் பிறவா பெருங்கடன் அப்படின்ற விஷயத்தை நம்ம அடைய முடியும். சிவசாயுஜம் அப்படின்றத அடைய முடியும். ஆக இந்த சிவராத்திரினோட ஒரு வலிமை இது. சரி, இது மட்டும்தானா அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள், இந்த சிவராத்திரிக்கு எத்தனையோ கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த வேடுவனுடைய கதைகளை சொல்கிறது உண்டு. அது ரொம்ப பழைய கதை. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்குது சிவராத்திரியினோட மகிமையை உணர்த்தும் பொருட்டு. ஆனால் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நடந்த ஒரு புதுக்கதை அப்படின்னா சில 100 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை உங்ககிட்ட சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு முறை என்ன ஆகுது, ஒரு திருடன் வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறான். இறந்த பின்னாடி அந்த ஆன்மா யமலோகம் வருது இல்லைங்களா. யமலோகம் வரும்போது சித்திரகுப்தன் வந்து சொல்கிறான் யமதர்மராஜன் கிட்ட, தர்மராஜா, இவன் பண்ண பாவமும் இவன் பண்ண கொடுமையும் இவன் பண்ண அநியாயமும் உலகத்தில் எந்த மனுஷனுமே பண்ணியிருக்க மாட்டான். அப்பேற்பட்ட கொடுமையான எண்ணங்கள் கொண்டவன், தீயவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பலவாரம் அவனை கெட்டவன் அப்படின்னு அவனை விவரிக்கிறார். அதுக்குள்ளே விசித்திரகுப்தனும் ஆமாஞ்சாமி போட்டுகிட்டே இருக்கான். அப்போ யமதர்மராஜன் அத்தனையும் கேட்டுட்டு என்ன சொல்கிறான், இவனுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புங்க அப்படிங்கிறான் யமதூதர்கள் கிட்ட. அப்போ சித்திரகுப்தனுக்கு ஒரே குழப்பம், இந்த யமதர்மராஜனுக்கு என்ன பித்து பிடிச்சி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ஷணம் யோசிக்கிறார். அப்போ விசித்திரகுப்தன் கேட்குறா, என்ன யமதர்மராஜா உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் மூடராயிட்டீங்களா? அவன் அவ்வளோ தப்பு செஞ்சுருக்கான். பஞ்சமகா பாதகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலை, கொலவு, மது, மாது, சூது, அதுக்கும் மேலே உலகத்தில் என்னென்னலாம் பாவம் இருக்கோ அத்தனையும் செஞ்சுருக்கான். அந்த பாவங்களை பட்டியலே இடுறாரு. அந்த பட்டியலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு சொல்ல வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா குழந்தைங்களும் பார்ப்பாங்க. அப்போ இதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஓ இவ்வளோ பாவமும் நம்ம செஞ்சுட்டு சிவனை கும்பிட்டா போதுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லுவாங்க. ஆக அவனுடைய பாவங்கள் பட்டியலில் அடங்கா பாவங்கள், அவ்வளோ பாவம் செய்கிறான். அப்பேற்பட்டவனை இந்த மனுஷன் எதுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்து பாருங்கள், சித்திரகுப்தனுக்கு மனசு வந்து ஆறலை. இப்போ நம்மலாம் வந்து டிவி ஸ்க்ரீன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, டிவியில் நம்ம கேபிள் போட்டால் படம் வருது, வீடியோ போட்டால் படம் வருது. அந்த மாதிரி யமலோகத்தில் கண்முன்னே அவங்க செஞ்ச பாவம் வந்து ஒரு திரை மாதிரி ஓடுவான். அப்போ விசித்திரகுப்தன் சொல்கிறா, ஐயா திருப்பி ஒரு முறை பார்த்து தீர்ப்பு சொல்லுங்கய்யா, தீர்ப்பு தப்பாக சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு திருப்பி ஒரு முறை காமிக்கிறான். காமிக்கும்போது அவன் வீடுகளில் போனது, வீடுகளில் இருக்க பெண்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கற்பழித்து அவங்களோட நகைகளை எடுத்தது, அதுக்கப்புறம் கொலை பண்ணது, இப்படி எத்தனையோ விஷயங்கள் காமிக்கிறாங்க. சரி, அதுக்கும் மேலே திருப்பி அதுவும் முடிஞ்ச பின்னாடி யமதர்மன் என்ன சொல்கிறாரு, இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க அப்படிங்கிறாரு. அப்போ 2 பேரும், ஐயா சாமி எங்களுக்கு தெரியல, என்னதான் நீங்கள் எப்படி தான் தீர்ப்பு சொல்கிறீங்க, தர்மராஜன்ற பட்டம் உங்களுக்கு போயிடும் அப்படின்னு பலவாரம் அவன்கிட்ட வேண்டி கேட்ட பின்னாடி யமதர்மராஜன் அதே திரையில் இன்னொரு படத்தை இட்டு காமிக்கிறார். அதாவது இன்னொரு நிதர்சனமான சம்பவம், அந்த ஆன்மா உயிரோடு இருக்கும்போது அந்த மனுஷன் செஞ்சதை காமிக்கிறார். அது என்ன அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது என்ன, ஒரு நாள் என்ன பண்ணுறான், இவன் ஒரு ஊருக்குள்ளே வரான். ஊருக்குள்ளே ஒரு செல்வந்தரோட ஊருக்கு வரான். செல்வந்தரோட ஊருக்கு வந்தவுடனே அங்கே இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோயிலுக்கு அப்படின்னு நிறைய நகைகள் உண்டு. வைரம், வைடூரியம், இப்படி எவ்வளோ நகைகள் இருக்குது. மாணிக்கம், கோமேதகம், இப்படி இவ்வளோ நகைகளும் என்ன பண்ணுவாங்க, அந்த தர்மகர்த்தா, அந்த கோயிலினோட உரிமையாளர்களோட வீடு, இந்த கோயிலுக்கு கைங்கரியம் செஞ்சவங்களோட வீடு, அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறது வழக்கம். அதுக்கும் மேலே சில சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலே எல்லா கச்சானா அறை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அறையிலே எல்லா நகைகளையும் வச்சு அந்த சாவியை கொண்டு வந்து அந்த கோயிலில் இருக்க கால பைரவனுக்கு காலடியில் போட்டு போவாங்க. இது இன்றளவும் நிதர்சனமாக பெரிய சிவன் கோயில்களில் செய்கிறது உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, கால பைரவன் தான் ஈசன் கோயிலுக்கு காவல். கால பைரவனை மீறி எவனாலையும் திருட முடியாது அப்படின்றது ஒரு நம்பிக்கை, அது உண்மையும் கூட. ஆக அந்த செல்வந்தர் வீட்டை காமிக்கிறாங்க. இவன் அந்த செல்வந்தர் வீட்டை பார்க்குறான். நகை, அதாவது பொட்டி பொட்டியாக எத்தனை நகை, எவ்வளோ நகை, எப்படியாவது இந்த நகைகளை திருடணும் அப்படின்றது அவனுக்கு செவி வழி செய்தி அந்த வீட்டில் தான் இருக்குதுன்னு அப்போ பார்க்குறான். பொட்டியாக வெளியே எடுத்து வைக்கிறாங்க. வெளியே இருந்து பார்க்குறான், திருடலாம் அப்படின்னு போனால் வீடு ஃபுல்லும் கூட்டம். காரணம் என்ன அப்படின்னா, அன்றைய தினம் சிவராத்திரி, மகா சிவராத்திரி.
அப்போ இவன் வந்து பாருங்கள் மதியம் ஒரு 3 மணியிலேருந்து அந்த வீட்டை கண்காணிச்சிட்டே இருக்கான். விருந்தாளிகள் வருவதும் போவதும் சிவனடியார்களுக்கு உபசரிப்பதும் அப்படி ரொம்ப வந்து களை இருக்குது அந்த வீடு. இருந்தாலும் இவனும் அந்த சிவனடியார்களை ஒருத்தனாக போயிட்டு விருந்தாளிகளில் ஒருத்தனாக போயிட்டு கலந்துக்கிறான். யார் வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, யார் இன்றைய தினம் வந்தாலும் என் ஈசனுக்கு அடியவர்கள், என் ஈசனுக்கு அடியவர்கள் எனக்கு சுவாமி அப்படின்ற விதத்தில் அந்த வீட்டில் விருந்தோம்பல் அப்படின்றது நடந்துட்டுருக்கு. அப்போ சாப்பாடு போடுறாங்க. இவனுக்கு சாப்பிட பிடிக்கல. ஏன் காரணம் என்னன்னா அவ்வளோ நகை, வைரமும் வைடூரியமும் மாணிக்கமும் கோமேதகும் இப்படி கனக புஷ்பராகும் ஏகப்பட்ட நகைகள், தங்கமும் வெள்ளியும் ஃபுல்லும் குவிஞ்சிருக்கு, கவசங்களாக இருக்குது, வைர கிரீடங்களாக இருக்குது. அப்போ இவன் என்ன யோசிக்கிறான், ஏதாவது பண்ணி திருடணும், சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா என்ன பண்ணுறது, மதியம் சாப்பாடை தவிர்த்துட்டான். அதுக்கப்புறம் 6 மணிக்கு அந்த நகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டிகள் எடுத்து அடுக்கிறாங்க. வந்தவங்க கைங்கரியம் செய்கிறாங்க. இவனும் போகிறான். இவனால் எதுவுமே எடுக்க முடியல, ஏன்னா சுற்றி ஆட்கள் இருக்காங்க. சரி, இது எப்படினாலும் ஈசன் கோயிலுக்கு தானே போவோம், அங்கே போய் திருடலாம் அப்படின்னு இவன் ஒரு யோஜனை பண்ணி 6 மணிக்கும் இவன் சாப்பாடு சாப்பிடல. அதாவது 6 மணிக்கு சிவராத்திரி ஆரம்பிக்குது. 6 to 9 முதல் கால பூஜை, 9 to 12, 12 to 3, 3 to 6. ஆக இவன் இந்த 4 ஜாமங்களும் 4 காலங்களும் சாப்பிடாமல் இருந்து அந்த நகை மேலேயே குறிக்கோளாக இருக்கான். கோயிலில் போய் நகை சேர்ந்துருது. கோயிலுக்கு போன பின்னாடியும் ஈசன் மேலே என்னென்ன போடுறாங்க, எப்படி போடுறாங்க, ஈசனுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறாங்க, அவன் ஈசனோட அபிஷேகத்தை பார்க்குறத விட அங்கே இருக்க நகைப்பட்டியே பார்த்துட்ருக்கான். திரை போடுறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க, நகை மாட்டுறாங்க. எல்லாம் பார்க்கும்போது ஈசனை கண்விடாது ஓயாது பார்த்துட்டே இருக்கான். அந்த நகைகளை பார்க்குறான், ஈசனை பார்க்கல அவன். சரி, எப்படியோ ஈசனை பார்த்த புண்ணியத்தை அவன் அடைஞ்சிட்டான். ஆக ஜாமம் ஓடிச்சு, சாப்பிடல. பிரசாதங்கள் எல்லாம் வழங்கப்பட்டது, சாப்பிடல. சாப்பிட்ட தூங்கிடுவேன் நான், அதனால் நான் சாப்பிடல. 6 to 9, 9 to 12, 12 to 3, 3 to மறுநாள் காலையில் 6 வரைக்கும் அவன் ஒரு க்ஷணம் கூட கண் அசைக்காமல், கண் சிமிட்டாமல், தூங்காமல் அந்த நகைகளுக்காக காத்துட்ருக்கா. மறுநாள் 6 மணிக்கு மேலாகுது. 6 மணிக்கு மேலாகியும் அவன் திருடணும்னு முயற்சி பண்ணுறான். அந்த நகைகள் ரொம்ப பந்தோபஸ்தோடு பல காவலாளிகளோடு உரிய இடத்துல சேர்க்கப்பட்டுருச்சு. அப்போ ஏமாற்றத்தோடு திரும்பி போகிறான். பிரசாதமும் எதுவுமே சாப்பிடல. ஆக யமதர்மன் இந்த ஒரு விஷயத்தை அன்றைய நாள் நடந்த மொத்தத்தையும் படமாக போட்டு காமிக்கிறார். அந்த திரையில் தெரியுது. அப்போ சித்திரகுப்தன் கேட்குறா, அதனால் என்ன, ஒரு சிவராத்திரி அவன் வந்து கண் விழிச்சிருக்கான், ஈசனை பார்த்துருக்கான். ஆனால் ஈசனை ஒரு விஷயம் கூட வேண்டவே இல்லையே, ஈசன் மேலே அவனுக்கு பக்தியே இல்லையே, ஈசனை என்ன வேண்டான், ஈசன் மூஞ்ச கூட பார்க்கலே அப்படின் போது யமதர்மராஜன் சொல்லுவார், உலகத்தில் இருக்க வழிபாடுகளில் அதி உன்னதமான அதி அற்புதமான ஈடு இணையில்லாத வழிபாடு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா சிவ வழிபாடை தான் சொல்லணும். சிவனை நீ வந்து போயிட்டு மாங்குன்னு வேண்டி உருகி நீ வேண்டணுன்ற அவசியமே இல்லை. ஈசனை பொறுத்த வரைக்கும் நீ 10 பைசா கொடுத்தாலும் அந்த 10 பைசாக்கான ஒரு பலனை இந்த பூமியை உள்ள வரைக்கும் ஒன்று கொடுத்துருவான். நீ ஒரே ஒரு செம்பருத்தி மலர்வை, அந்த செம்பருத்தி மலருக்காக ராஜன்களாக வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர். ஒரு சொட்டு தேன் ஒரு குரங்கு அவன் மேலே ஒரு லிங்கத்து மேலே சொட்டுச்சு அப்படின்னு பின்னாடி ராஜனாக வாழ்ந்து எத்துணை உலகத்தில் இன்பங்கள் இருக்கோ, எத்துணை யோகங்கள் இருக்கோ, அத்தனையும் அனுபவித்த எத்தனையோ ராஜன்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆக சிவ வழிபாடு நீ வேண்டணுன்ற அவசியமே இல்லையா. நீ அங்கே போய் அவன் அங்கே போய் உட்கார்ந்தா ஈசனை பார்த்ததுக்கே அவனுக்கு அத்துணை பாவங்களும் நீங்க பெற்றது அப்படின்னாரு. ஆக இந்த சிவராத்திரி வழிபாடு எத்துணை அற்புதமானது, எத்துணை உன்னதமானது, எத்துணை ஈடு இணை இல்லாதது அப்படின்றது இந்த ஒரு சின்ன கதையிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை மாதிரி கோடான கோடி கதைகள் இருக்குது. இனி வரும் பதிவுகளில் நம்ம அதை பார்க்கலாம். ஆக சிவராத்திரியோட மகிமை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் யாருமே ஈசனை வழிபாடு பண்ண தவற விடாதீங்க, மறக்காதீங்க. வெளியே கோயிலில் போய் பண்ண முடியலனாலும் வீட்டில் ஒரு நேரமாவது ஈசனை வழிபாடு பண்ணுங்க. ஈசனுடைய பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.